நடிகர் பிரபுதேவாவின் 100 பாடல்களுக்கு 100 நிமிடம் தொடர்ந்து நடனமாடும் உலக சாதனை நிகழ்ச்சிக்கு வந்த சிறுவர் சிறுமிகளை வெயிலில் நீண்ட நேரம் நிற்க வைத்ததாக கூறி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. எல்லாரும் மீட் பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்கு. இன்னொரு நாள் எப்படியாச்சும் ராபர்ட் கிட்ட சொல்லி ஒரு நான் எப்படி பண்றது தெரியல. பட் இந்த இடத்துல எனக்கு லைஃப்ல இந்த மாதிரி ஒதுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாம வராம தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால அது எப்படி அட்ரஸ் பண்ணணும் தெரியல. எனக்கு ஹெல்த் இஷ்யூனால என்னால அப்படி ஆயிடுச்சு தெரியல. உங்க எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். ஐ லவ் யூ ஆல். ஐ மிஸ் யூ. அந்த இருக்கிறது ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். ஐ ரியலி மிஸ் யூ ஆல். என்ன சொல்றேன். தேங்க்யூ. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இது தொடர்பாக பெற்றோர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? வணக்கம். பிஎஸ் ராக்ஸ் என்கிற அமைப்பின் சார்பாக அதே போல சர்வதேச நடன தினம், அதே போல நடிகர் பிரபுதேவாவிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி என்கிற அடிப்படையில நமது மாஸ்டர் நமது முன்னாடி என்கிற அடிப்படையில் 100 நிமிடம் தொடர்ந்து 100 பாடல் பிரபுதேவா அவர்களுடைய 100 பாடல்களுக்கு 5000க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் நடன கலைஞர்கள் தொடர்ந்து நடனமாடி சாதனை நிகழ்த்தும் நிகழ்ச்சி என்று அறிவிக்கப்பட்டு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சி வெயிலின் காரணமாக காலையில் 6 மணிக்கு தொடங்கி 7:30 மணிக்குள் முடிக்கப்படும் என பெற்றோர்களிடம் உறுதியளிக்கப்பட்டு ஒரு சிறுவர் சிறுமியருக்கும் 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகபட்சமாக 7 மணிக்கு தொடங்கி 8:30 மணிக்குள் இந்த நிகழ்ச்சி முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில 9 மணி ஆகியும் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பெற்றோர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்கினர். குறிப்பாக காலை 5 மணிக்கு சிறுவர் சிறுமியரை வரவழைத்து விட்டு அவர்களுக்கு உணவு போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கவில்லை. தண்ணீர் மட்டுமே கொடுக்கப்பட்டதாகவும் 9 மணி ஆகியும் 4 மணி நேரமாக குழந்தைகள் வெயிலில் நிற்க வைத்து நடனமாட நிகழ்ச்சியும் தொடங்காமல் சிறப்பு விருந்தினராக வரவேற்கக்கூடிய நடிகர் பிரபுதேவம் வரவில்லை என தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையில பெற்றோர்களுடைய வாக்குவாதத்திற்கு பிறகு அவசரமாக அந்த நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சி தொடங்கிய சிறு நேரத்திலேயே பிரபுதேவா அவர்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறார், அவருக்கு உடல்நிலை சரியில்லை என அங்கிருந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குறிப்பாக ராபர்ட் மாஸ்டர் நடன இயக்குனர் ராபர்ட் அவரும் அறிவித்தார். இதனால் மேலும் பெற்றோர்கள் ஆத்திரமடைந்தனர். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பிரபுதேவா சற்று நேரத்தில் வந்து விடுவார் என தெரிவித்த நிலையில அவர் வராததால் பெரும்பான்மையான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் அழைத்து சென்றனர். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த பொழுதே வீடியோ கால் மூலமாக பிரபுதேவா அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாட்டாளர்களிடமும் அங்கு கலந்து கொண்ட சிறுவர் சிறுமியரிடம் பேசினார். தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வர முடியவில்லை என தெரிவித்து அவர் வருத்தம் தெரிவித்த நிலையில தொடர்ந்து இந்த உலக சாதனை நிகழ்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி பாதியிலேயே தடைப்பட்டு உலக சாதனை நிகழ்ச்சியாக நடைபெறாமல் அவருக்கு அர்ப்பணிப்பு, அதாவது பிரபுதேவா அவர்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியாக 1 மணி நேரம் தொடர்ந்து அந்த நடன கலைஞர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் நடனமாடினார். ஆயிரக்கணக்கில் சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்ட நிலையில முறையாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யாமலும் சிறுவர் சிறுமியர் இத்தனை பேர் வருவார்கள் என்பது தெரிந்து அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் இருந்த காரணத்தினால் அந்த நிகழ்ச்சி பாதியிலே தடைப்பட்டது. இருப்பினும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர் பிரபுதேவா அவர்கள் மீண்டும் ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தேதி கொடுத்திருப்பதாகவும் அந்த தேதியில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இன்று நடைபெற்ற தவறுகள் எதுவும் நடைபெறாமல் நிகழ்ச்சி மீண்டும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும், உலக சாதனை நடத்தப்படும் என உறுதியளித்தனர். முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.